நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் தக்ஷண பாரத இந்தி பிரச்சார சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 5 பகுதி 5 பார்க்க போகின்றோம். இது ரச்சனா ரச்சனா என்ற பகுதியாகும். ரச்சனா என்பது இங்கே இலக்கணத்தை குறிக்கின்றது. பாட் 1 லெசன் 1 பிருஷ்ட சங்கியா 110 பக்கம் எண் 110. இந்த பாடத்தில் பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், நிகழ்காலத்தில் வாக்கியங்கள் எப்படி அமைகின்றன, நிகழ்கால வாக்கியங்களை எப்படி நாம் கூற வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்பது போன்ற நமக்கு வழிகாட்டுதல்கள் இந்த பாடத்தில் நமக்கு கிடைக்கும். நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் என்பதை ஹிந்தியில் வர்த்தமான் கால் என்று கூறுவோம். இந்த வர்த்தமான் கால் நிகழ்காலத்தில் வாக்கியங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்ப்போமா? நான் இருக்கிறேன் என்பதை ஹிந்தியில் மை ஹூ என்றால் நான் இருக்கிறேன், நான் உள்ளேன், ஐஎம் என்பது பொருள். அதே ஹம் ஹே என்றால் வி ஆர், நாங்கள், நாம் இருக்கிறோம் என்பது பொருள். தும் ஹோ யூ ஆர், நீ இருக்கிறாய். ஆப் ஹே யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். அதாவது மை என்று துவங்கும் வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் ஹூ என்று முடியும். மை ஹூ நிகழ்காலத்தில் மை என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹூ என்று முடியும். ஹம் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹேயில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். இதை மூக்குத்வனியுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். ஹம் ஹே, நாங்கள் இருக்கிறோம். அதே போல தும் என்று துவங்கும் வாக்கியம் ஹோ என்று முடியும். தும் ஹோ, நீ இருக்கிறாய். தும் ஹோ, நீ உள்ளாய், யூ ஆர். அதே போன்று ஆப் என்று துவங்கும் வாக்கியம் ஹே என்று முடியும். இதிலும் பாருங்கள், ஹேயில் புள்ளி வைத்துள்ளது. எனவே மூக்குத்வனியுடன் சேர்த்து கூற வேண்டும். ஆப் ஹே, நீங்கள் இருக்கிறீர்கள். மரியாதையாக கூறும்பொழுதும் பல பேரை பார்த்து கூறும்பொழுதும் இந்த ஆப் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆப் ஹே, நீங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் இருக்கிறீர்கள் என்பது பொருள். இதே யஹு வஹு என்று கூறுகின்றோம் அல்லவா? யஹு என்பது ய என்று கூற வேண்டும். இந்த ஹெச் என்பது அங்கு மௌனமாகி விடுகின்றது, சைலன்ஸ். ய ஹே, வ ஹே. ய என்று துவங்கும் வாக்கியமும் வ என்று துவங்கும் வாக்கியமும் ஹே என்று முடியும். இந்த ஹே என்பதை ஹை என்று எழுதி இருக்கின்றோம், ஆனால் உச்சரிக்கும் பொழுது ஹே என்று சொல்ல வேண்டும். ய ஹே வ ஹே. இந்த ய ஹே வ ஹே என்பது ஆங்கிலத்தில் ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் என்ற பொருளை குறிக்கின்றது. ய ஹே வ ஹே என்பது ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் என்று பொதுப்படையாக குறிப்பிடுகின்றது. அதே தமிழில் ய ஹே என்பது இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது என்ற பொருளை தருகின்றது. தமிழில் இவன், அவன் என்பதற்கு தனித்தனியான சொற்கள் உள்ளன. அதே போல ஹிந்தியிலும் இருக்கின்றது ய வ என்று. ஆனால் ஆங்கிலத்தில் ஹீ என்று பொதுப்படையாக சொல்லிவிடுகின்றோம். ஹீ என்பது அங்கு இருக்கும் ஒரு பையனை குறிக்கும் போதும் ஹீ என்று கூறுகின்றோம். இங்கு அருகில் இருக்கும் நபரை குறிக்கும் போதும் ஹீ என்று கூறுகின்றோம். அதே போல ஷீ, இட் என்பதும் அருகில் இருப்பதையும் குறிக்கின்றது, தொலைவில் இருப்பதையும் குறிக்கின்றது அல்லவா? அதே தமிழிலும் ஆகட்டும், ஹிந்தியிலும் ஆகட்டும், அருகில் இருப்பவரை குறிக்க இவன், இவள், இது ய என்று கூறுகின்றோம். தொலைவில் இருக்கும் ஒன்றை குறிக்கும் பொழுது வ என்று கூறுகின்றோம். அவன், அவள், அது. இந்த ய வ என்று இந்த இரண்டு சொற்களிலுமே துவங்கும் வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் ஹ என்று முடியும். ய ஹே வ ஹே. ய ஹே என்பது இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது என்ற பொருட்களை தருகின்றது. அதே வ ஹே என்பது அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது என்ற பொருட்களை தருகின்றது. சரியா? அடுத்தது ஏ ஹே வே ஹே
இந்த ஏ ஹே என்பதற்கு இவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் இருக்கின்றன என்று அர்த்தம். அதே வே ஹே என்பதற்கு அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் இருக்கின்றன என்பது பொருள். ஆங்கிலத்தில் இதே ஏ ஹே என்பதும் வே ஹே என்பதும் தே ஆர், தீஸ் ஆர், தோஸ் ஆர் என்று பொதுப்படையாக குறிப்பிடப்பட்டு விடுகின்றன. தோசார் என்பது அங்கு இருப்பவர்களை குறிக்கலாம். வே ஹே என்பதற்கு தோசார் என்று கூறிக்கொள்ளலாம். ஏ ஹே என்பதற்கு தீஸ் ஆர் ஆர் தே ஆர் என்று குறிப்பிடுகின்றோம். சரி, இந்த பாடத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த பாடத்தில் நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் ஹிந்தியில் வர்த்தமான் கால். இதில் மை என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹூ, ஹம் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே, தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹோ, ஆப் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே என்று இருக்கும் என்று பார்த்தோம். இதை தவிர ய வ என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹ என்றும், ஏ வே என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே என்றும் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இது பேச்சு மொழிக்கு மிகவும் முக்கியமானதொரு பாடமாகும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் புரிந்து கொண்டோமா இல்லையா என்பதை இந்த பயிற்சிகள் மூலமாக இன்னும் அறிந்து கொண்டு விடலாம். சரியா? பயிற்சிகள், எக்ஸசைசஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை சப்ளைங் சூட்டபிள் வேர்ப்ஸ். அடைகுறிகளில் கொடுக்கப்பட்டுள்ள வினைச்சொற்களை கொண்டு கீழ்க்கண்ட வாக்கியங்களை நிரப்பவும். பிராக்கெட்டில் வார்த்தைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை வைத்து நாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அரைகுறையான வாக்கியத்தை நிறைவு செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். சரியா? மை லடுக்கா என்று வந்துள்ளது. மை லடுக்கா என்றால் நான் பையன். இது எப்படி முடிய வேண்டும்? நாம் படித்திருக்கின்றோம் அல்லவா? மை என்று துவங்கும் வாக்கியம் எப்படி முடியும்? ஹூ என்று முடியும் அல்லவா? பிராக்கெட்டில் என்னென்ன கொடுத்திருக்கின்றார்கள்? ஹே கொடுத்திருக்கிறார்கள், ஹூ, ஹோ என்று எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். இதில் நாம் எதை எடுக்க வேண்டும்? ஹூ. ஏனென்றால் மை என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹூ என்று முடியும். அடுத்தது தும் லடுக்கே எப்படி முடிய வேண்டும்? ஹோ என்று முடிய வேண்டும். ஏனென்றால் தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹோவில் முடியும் அல்லவா? அடுத்தது ஹம் லடுக்கியா, ஹம் லடுக்கியா, நாங்கள் பெண்கள் என்று வந்துள்ளது. இதை முற்றுப்பெறச் செய்ய எந்த சொல்லை போட வேண்டும்? ஹே, ஹோ, ஹூ என்று 3 சொற்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எதை நாம் எடுக்க வேண்டும்? ஹே. ஏனென்றால் ஹம் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே. ஹேயில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். இது பன்மையை குறிக்கும். ஹம் லடுக்கியா ஹே. அடுத்தது ஆப் ஆத்மி. ஆப் என்று துவங்கியுள்ளது வாக்கியம். ஆத்மி என்றால் மனிதன், நீங்கள் மனிதன். ஆப் என்று துவங்கியுள்ளது. எப்படி முடிக்க வேண்டும்? ஹோ என்று முடிக்க வேண்டுமா? ஹூவா, ஹேயா? இந்த 3இல் எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஹே அல்லவா? ஹே என்று ஏன் தேர்ந்தெடுக்கின்றோம்? ஆப் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே என்று முடியும் அதனால். சரியா? அடுத்தது 5வதை பார்க்கலாம். ய கோடா. கோடா என்றால் குதிரை. ய கோடா. ஹோ வருமா? ஹே வருமா? ஹே வருமா? சரி, கரெக்ட். நீங்கள் யோசித்தது சரிதான். ஹே தான் வரும். ய என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹே என்று முடியும். அதாவது முதலில் உள்ள ஹோ என்பது தும் என்று துவங்கும் வாக்கியங்களுக்கு, ஹே என்று புள்ளி வைத்துள்ளதால் பன்மை அது. எனவே அடுத்து 3வதாக உள்ள ஹே என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ய கோடா ஹே. சரியா? அடுத்தது வ கர். வ என்பதற்கு என்ன பொருள்? அவன், அவள், அது அல்லவா? வ கர், அது வீடு. இந்த வாக்கியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், முடிவு செய்ய வேண்டும்? ஹே, ஹோ, ஹூ 3 கொடுத்துள்ளது. எதை எடுப்பீர்கள்? ஹே. ஏனென்றால் வ என்று துவங்கும் வாக்கியமும் ஹையில் தான் முடியும் அல்லவா? அடுத்தது ஏ என்று துவங்கியுள்ளது வாக்கியம் பாருங்கள். 7வது வாக்கியம். ஏ பேடு. பேடு என்றால் மரம், மரங்கள். இந்த 2ஐயுமே குறிக்கும். பேடு என்ற சொல் மரம் என்பதையும் குறிக்கும், மரங்கள் என்பதையும் குறிக்கும்.
இந்த பேட் என்பதற்கு நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? முதலில் பாருங்கள், ஏ என்று வந்துள்ளது அல்லவா? ஏ பன்மையை குறிக்கின்றது. எனவே இவைகள் என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். இவைகள் என்றால் பேட் என்பதற்கு என்ன பொருள்? மரங்கள் என்பதுதானே. எனவே இவைகள் மரங்கள். இங்கு பிராக்கெட்டில் 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. என்ன? ஹ, ஹே, ஹோ என்று 3 கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் எதை எடுப்பீர்கள் நீங்கள்? ஹே, ஹே புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், அதைத்தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் புள்ளி வைத்தால் பன்மை அல்லவா? ஏ பேட் ஹே, இவைகள் மரங்கள். சரியா? அடுத்தது வே, வே காயே, வே காயே என்று இருக்கின்றது. காயே என்றால் பசுக்கள். வே காயே, அவைகள் பசுக்கள். இங்கு என்னென்ன உள்ளன? ஹோ உள்ளது, ஹே உள்ளது, ஹூ உள்ளது, 3 உள்ளது. இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? ஹோ தும் என்று துவங்கினால்தான் ஹோ வரும், அதனால் அதுவும் கிடையாது. ஹூ என்பது மை என்று துவங்கினால்தான் ஹூ வரும், அதனால் அதுவும் கிடையாது. எனவே நடுவில் உள்ள ஹே உள்ளன என்பதைத்தான் எடுப்போம் அல்லவா? ஏ வே காயே ஹே, அவைகள் பசுக்கள். வே என்றால் அவைகள், காயே பசுக்கள். அடுத்தது 9வது, மை ரமா, நான் ரமா. இது எப்படி முடியும் இந்த வாக்கியம்? ஹோ வருமா, ஹூ வருமா, ஹே வருமா? உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது. மை என்று துவங்கினால் ஹூவில் தான் முடியும் அல்லவா? எனவே நடுவில் உள்ள ஹூ என்ற சொல்லைத்தான் எடுக்க வேண்டும். மை ரமா ஹூ, நான் ரமா. அடுத்ததை பாருங்கள், 10வது, ஹம் ஔரத்தே, ஹம் ஔரத்தே, நாங்கள் பெண்மணிகள் அல்லவா? இது எப்படி முடியும்? ஹே கொடுக்கப்பட்டுள்ளது, ஹோ உள்ளது, ஹூ உள்ளது. ஹோ என்பது தும் என்ற வாக்கியத்திற்கு தான் ஹோ வரும். ஹூ என்பது மை என்ற வாக்கியத்திற்கு. இப்பொழுது எஞ்சி உள்ளது முதலில் உள்ள ஹே என்பதுதான். ஹே என்று என்பதில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள், பன்மையை குறிக்கும். ஹம் ஔரத்தே ஹே, நாங்கள் பெண்மணிகள். புரிந்ததா? சரி, இந்த பாடம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்து விட்டதா? இப்பொழுது நிகழ்கால வாக்கியங்களை நீங்களே உருவாக்கி கொள்வீர்களா? இந்த வாக்கியங்களை கொண்டு மேலும் பல வாக்கியங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். பேசவும் ஆரம்பித்து விடுங்கள். இந்த நிகழ்காலத்தில் நாம் கற்றதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சிறிய சிறிய வாக்கியங்களை பேச முயற்சி செய்யலாம். செய்வீர்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, தன்யவாத்.